ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். எங்களோட குட்டி கார்டனை உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட் இந்த செம்பருத்தி கார்டன் அதை உங்ககிட்ட காட்டிடுறேன். இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு நிறைய பூ பூத்துருந்துச்சு. பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி, இதை அப்படியே காட்டிட்டு அப்படியே உங்களுக்கு கார்டனுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க. நாங்கள் நிறைய செடி வச்சுருக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இலந்த பழம், நம்ம சாப்பிட்ற ஸ்கூல் டைம்லாம் அது வந்து சின்ன இலந்தப்பழம். இது வந்து நல்லா பெருசாக இருக்கும். ஆப்பிள் இலந்தப்பழம் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பூ ஒரு இலைக்கு 2 பூ அந்த மாதிரி ஏகப்பட்ட பூ எடுத்துருக்குங்க. இது வந்து 1-2 காய் தான் இப்போ காய்ச்சிருக்கு. ஆனால் இது ஃபுல்லாக வந்து பெருசாக இருக்கும். இந்த பழம் வந்து பழுக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா நல்லா பெருசாக வரும். நான் அதை வந்து இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். ஏன்னா இது இப்போ தான் பூ எடுத்திருக்கு. இன்னும் நல்லா பெருசாக வரப்போ கண்டிப்பாக நான் தனி வீடியோவாக காட்டுறேன். இப்போ பாருங்களேன், அந்த காய் இப்போ தான் சின்னதாக இருக்குது. இன்னும் அவ்வளோ பெருசாக வரும். அதை பறித்து சாப்பிட்றப்போ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபுல் கார்டன் பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் தான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு பொழுதுபோக்கே இது தான். ஆனால் நாங்கள் நிறைய செடி வச்சுருக்கோங்க. ஸ்ட்ராபெரியிலேருந்து மாங்காயில் வந்து என்னென்ன வெரைட்டி இருக்குதோ எல்லாம் வச்சுருக்கோம். கொய்யாப்பழம் வச்சுருக்கோம். எல்லா செடியுமே இருக்குங்க. நான் எல்லாமே உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கிறேன். இதை மட்டும் பாருங்கள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், அது வந்து மாங்காய் செடி இப்போ தான் வச்சுருக்காங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். அதாவது கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே ஏதாவது ஒரு செடி வச்சுருவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் ஃப்ரூட். இது வந்து எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க. அதில் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதோட பழம் பார்த்திங்கன்னா அது பழுத்து சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பாதியில் சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து காயாக தான் இருக்குது. இதுலேயே இப்போ சாப்பிட்டோம்னாலும் ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இது கொஞ்சம் பழுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். அது பாருங்கள், செடியில் எவ்வளோ பழம் ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட பூ வந்து எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அதோட பூ காட்டுறேன் பாருங்கள். அது ஒரு மாதிரி கலராக இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் அது பார்க்குறக்கே. ஸோ இது பார்க்குறக்கு சின்ன பூ தான், ஆனால் இதில் வர பழம் வந்து நல்ல பெரிய பழமாக கொடுக்குது. ஸோ எல்லோரும் ஸ்டார் ஃப்ரூட் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் கமெண்டில். இது பார்த்திங்க அப்படின்னா அத்திமரம், அத்திப்பழம் இருக்குல்ல, ஸோ அதுதான். இப்போ தான் சின்ன சின்ன காயாக இருக்குது. இதுவுமே நல்லா பெருசாகட்டும். நான் உங்களுக்கு அது ஒரு வீடியோவாக காட்டுறேன் நான். அதான் சொல்கிறேன் இல்லைங்க, ஒரு இடம் கேப் இருக்காதுங்க. எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுவாங்க எங்கள் மாமியார். புதினாலேருந்து காயிலேருந்து எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ அது அவங்க வந்து அந்த காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த தண்ணி விடுறது அது இதுன்னு அந்த வேலை பார்க்குறது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். கிரேப்ஸ் அதே மாதிரி போட்டிருக்கோம். நிறைய ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது, நிறையாவே இருக்குங்க. அதெல்லாம் உங்களுக்கு நான் தனியாக இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேன். இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்வீட் லெமனுங்க. அதாவது லெமன்லேயே இது ஒரு வெரைட்டி. ஆனால் வந்து இது பழுத்து சாப்பிட்றப்ப நம்ம லெமன் மாதிரி இல்லாமல் ஸ்வீட்டாகவும் இருக்கும். அந்த லெமனோட லைட்டாக புளிப்பாகவும் இருக்கும், அந்த லெமன் மாதிரியே. ஸோ இது ஒரு வெரைட்டி ஆஃப் லெமன். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ சூப்பராக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது. அதுலேயே அத்தனை காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். பக்கத்தில் புதினா போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கம்பு. எங்கள் வீட்டு யூஸ்க்காக நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அதை மிஷினில் கொடுத்து நாங்கள் எங்கள் யூஸ்க்காக நாங்கள் போட்டிருக்கோம். கம்மியாக தான் போட்டிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதுமே என்ன தான் இருந்தாலும் அது வீட்டில் நம்ம பறித்து அதை மிஷினில் கொடுத்து அரைச்சி அதை கூழ் செஞ்சு சாப்பிட்றது அப்படின்றது ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க. உண்மையாலுமே அது மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டாலும் நிறைவாக இருக்கும். எங்கள் கார்டனை வந்து இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாகவே நான் சுற்றி காட்டுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் கம்மியாக தான் காட்டியிருக்கேன். நிறைய என்னென்ன வெரைட்டி இருக்குமோ எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோங்க. நான் காட்டுறேன் அடுத்த வீடியோவில். பாய்.